வணக்க மக்களே, நாம் இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை 26/4/2025ங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல இது வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா சிறப்பு கட்டண தரிசனத்துக்கான ரோங்க. ஒன்று போது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனத்துக்கான க்யூங்க. பொதுவாக சனி நேரில் வந்து நம்ம அண்ணாமலையார் கோயிலில் வந்து பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து நம்ம அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் தாங்க இருக்குது. ராஜகோபுரம் நுழைவாயிலுக்கு முன்னாடிலேருந்தே க்யூ தொடங்குதுங்க. இது பார்த்திங்கன்னா 50 ரூபா சிறப்பு கட்டண தரிசனத்துக்கான ரோங்க. இப்போ நம்ம 5ஆம் பிரகாரத்தில் இருக்கோம். வாங்க நம்ம அடுத்தடுத்த பிரகாரத்தில் போய் பார்க்கலாம் பக்தர்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. 5ஆம் பிரகாரத்தில் பெரிய நந்திக்கு சன்னதிக்கு முன்னாடி தாங்க நிற்கிறோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம். இந்த பெரிய நந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்ட அபிஷேகம்லாம் நடந்துச்சு. நேற்று செஞ்சப்பட்ட அலங்காரங்க இது. பெரிய நந்தி தரிசனம் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அப்படியே பக்தர்கள் கூட்ட நிலவரத்தை பார்க்கலாம். நம்ம அங்கே பார்த்தோம் தெரியுங்களா, அதே அளவுக்கு தாங்க இங்கேயும் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே லோவாக வந்ததுங்க. க்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரோவாக இருக்கிறதால கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. கொஞ்சம் 2 ரூபா 3 ரூபா இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறைஞ்ச அளவில் இருக்கலாம். இப்போ ஒரே ரோவாக இருக்கிறதால கூடுதலாக பக்தர்கள் கூட்டம் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் பிரகாரம் பெரிய நந்திக்கு சன்னதிக்கு முன்னாடிங்க. இப்போ வந்து க்யூ வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் வழியாக வந்து இந்த வழியாக ராஜகோபுரத்துலேருந்து வந்து பாதாளிங்க சன்னதி, அடுத்து கோபுர சன்னதி வழியாக வந்து வல்லால மகாராஜா கோபுரத்தை தாண்டி கோயிலில் க்யூ போகுங்க. வர வழி ஃபுல்லாக நிறைய இடத்துல தண்ணி கேன் இருக்குங்க. அதனால் வந்து தண்ணி உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கோங்க. நிறைய இடத்துல இருக்குங்க தண்ணி. இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுக்கோசரம் வர வழி ஃபுல்லாக நிறைய இடத்துல தண்ணி இருக்குங்க. அண்ணாமலையார் கோயில் கொடிமரத்துக்கிட்ட வந்தாச்சுங்க. அதாவது 3ஆம் பிரகாரத்தில் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்னியம் கோபுரத்துலேருந்து வந்த க்யூவும் ராஜகோபுரத்துலேருந்து வந்த க்யூவும் இப்போ 2ஆக இருக்குங்க. இன்றைக்கி அண்ணாமலையாரை தரிசிக்க 50 ரூபா சிறப்பு கட்டண தரிசனத்தில் வந்தால் ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே ஆகுங்க. ஏன்னா ராஜகோபுரம் நுழைவாயிலேருந்தே பக்தர்கள் கூட்டம் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா சிறப்பு கட்டண தரிசனத்துக்கான க்யூங்க. இப்போ வாங்க நம்ம பொது தரிசனத்தில் போய் பார்க்கலாம் அந்த இடத்துல எவ்வளோ க்யூ இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த க்யூலையும் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல தண்ணீர் கொடுக்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோர் கொடுக்குறாங்க. ஏன்னா பக்தர்கள்லாம் வந்து கடுமையான வெயிலில் நின்று வரதுக்கோசரம் இவங்க ஒன்றும் தரிசனம் பண்ணலைங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்துக்கு மேலே க்யூவில் நின்று வந்திருப்பாங்க. அதுக்கோசரமே பார்த்திங்கன்னா அங்கங்கே, அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது, மோர் கொடுக்குறாங்க. நிறைய ஏற்பாடெலாம் செஞ்சு வந்துருக்கு. ரோ வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனத்துக்கான இதுங்க. எந்தனா அண்ணாமலையார் கோயில் 3ஆம் பிரகாரத்தில் தாங்க, சுவாமி திருக்கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்துலங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்குது. ஏன்னா நம்ம முதலே சொல்லியிருந்தோம், ராஜகோபுரம் நுழைவாயிலிருந்தே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா சிறப்பு கட்டண தரிசனம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனம் தாங்க. பொது தரிசனத்துக்கான க்யூ எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் அடுத்து வந்திங்கன்னா அப்படியே அன்னதான மையம் இருக்கும். நம்ம அண்ணாமலையார் கோயிலோட அன்னதான மையம் இருக்குங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருமண கோபுரம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேகோபுரம், அதாவது தெரிஞ்சு பார்த்திங்களா பேகோபுரம். அது பக்கத்தில் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் கோயில் கருவறை அதுக்கு பின்னாடி இருக்குங்க. அந்த ரோ தாங்க இது வந்து இதுக்கப்புறமும் க்யூ உள்ளே போகுங்க. நம்ம சம்பந்த விநாயகர் சன்னதி தெரியுங்களா, அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சந்து போவோம். அந்த சந்து வழியாக வந்து பார்த்திங்கன்னா கோயில் உள்ள போயிடுங்க. நீங்கள் பொது தரிசனத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையாரை தரிசிக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்க. ஏன்னா பொது தரிசனத்தில் 50 ரூபா சிறப்பு கட்டண தரிசனத்தை விட பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்குங்க. உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும். நன்றி, வணக்கம் மக்களே.